வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசன். திருகோணமலை சாம்பல் தீவு திருக்குளேஸ்வரர் சிவன் ஆலய 7ஆம் நாள் உற்சவம் நேற்று நடைபெற்றது. கிழக்கு மாகாணம் திருகோணமலை சாம்பல் தீவு இலுப்பைக்குளம் திருக்கைலாசவாசம் சர்வலோகநாயக சமேத ஸ்ரீ திருலோகேஸ்வரர் சிவன் ஆலய மகோற்சவத்தில் நேற்று 7ஆம் நாள் உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. மகோற்சவ பிரதம குரு சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாஸ் சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. கிரியா காலகுரு கிரியா கலாமணி சிவஸ்ரீ ராம சிவகுமார குருக்கள் ஆலய பிரதம குரு பானா விஜயகாந்தன் சர்மா பிரம்மஸ்ரீ சிவஹரிஹர சர்மா குமாரையா ஆகியோர் கிரியைகளில் கலந்து கொண்டனர். மூலஸ்தான அபிஷேகம் வசந்த மண்டப அலங்கார பூஜைகளில் ஆலய நிர்வாக சபையினர் அடியார்கள் உற்சவத்தில் கலந்து இறை வழிபாடு செய்தனர். நாளை 23ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை திருகோணமலை சாம்பல் தீவு திருலோகேஸ்வரர் சிவன் ஆலய தேர்திருவிழா நடைபெறவுள்ளது. தேர்திருவிழா தொடர்பான மகோற்சவ பிரதம குரு குறிப்பீடாதிபதி இவ்வாறு விளக்கமளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். கிழக்கு மாகாணம் திருகோணமலை சாம்பல் தீவு இலுப்பைக்குளம் என்ற பதியிலே திரு கைலாசவாசம் என்று போற்றப்படுகின்ற சர்வலோகநாயகி அம்பிகா சமேத திருலோகேஸ்வர சிவன் ஆலயத்தினுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் 23/7/2024 செவ்வாய்க்கிழமை சம்ஹார உற்சவத்தில் ஒன்றாகிய ரதோற்சவம் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றது. காலை விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று கொடிஸ்தம்ப பூஜை வசந்த மண்டப அலங்கார பூஜையோடு சர்வாலங்கார பூஷிதராக திருலோகேஸ்வர பெருமான் புறப்பட்டு தேரிலே அமர்ந்து வீதி வலம் வந்து மீண்டும் பச்சை சாத்தி அங்கிருந்து பூஜைகள் செய்யப்பட்டு பன்னீர் மழை பொழிய தேரிலிருந்து சுவாமி ஆடி ஆடி இறங்கி வந்து பூஜைகள் வழிபாடுகளோடு பஞ்சமுக அர்ச்சனை பில்வார்ச்சனை நடைபெற்று இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சகல அடியவர்களும் இந்த தேர் உற்சவத்திலே கலந்து இறையருளை பெறுவதோடு மறுநாளாகிய 24/7/2024 புதன்கிழமை காலையிலே தீர்த்த உற்சவம், மாலை துவஜ அபரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவம், சண்டேஸ்வர உற்சவம், ஆச்சாரிய உற்சவம் நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்விலும் சகலரும் கலந்து இறைவனை பெற்றேகுமாறு சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.